அட வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். உட்காருங்க. வாடா வாடா கண்ணு, வா இப்படி உட்காரு. இந்தா. அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே வர வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாரு, ஆனா இப்ப அப்படி இல்ல, நிறையவே மாறிட்டாரு. அதான் உங்களை பார்த்து ஏதாவது இவருக்கு. என்ன உமா இது? ஏதோ மூணாம் மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. சார் யாரு? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, நம்ம நலன்ல அக்கறை உள்ளவரு. பளிச்சுன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட. என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, இவருக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இவர் இப்பெல்லாம் ஒழுங்கா இருக்காரு, நீங்க நம்பி சிபாரிசு பண்ணலாங்க. வேலை விஷயத்துக்கு அவ்வளவு தூரம் வந்தீங்க? கங்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, அவங்களே ஏற்பாடு பண்ணிருப்பாங்களே. இல்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. கங்காக்கு இவர் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அவர் மாறிட்டாருன்னு சொன்னா கூட அவ காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறா. இவர் மேல ஏனோ தெரியல, அவளுக்கு அப்படி ஒரு கோவம். இல்ல சார், இன்னைக்கு ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு. சார், தண்ணி சமாச்சாரம்லாம் கடந்த காலம் சார், அதை நான் மறந்தாச்சே. நான் இப்ப புது மனுஷன் சார், நம்புங்க சார், நம்பி வேலை வாங்கி கொடுங்க சார். ஏங்க பாவம், வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு. பேசாம உங்க ஆபீஸ்லயே ஒரு வேலையில சேர்த்துக்க முடியாதா? அதுக்கு இல்ல சாந்தி, இப்ப எனக்கு என்ன சிக்கல்னா, ஆபீஸ்ல எனக்கு அபிக்கும் கொஞ்சம் டேர்ம் சரியில்லை, சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு தெரியல. அதோட நீங்களே கங்காவுக்கும் இவருக்கும் ஆகாதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவரை எங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்தா பிரச்சனை வராதா? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு வேற யார தெரியும்? நீங்க பார்த்து ஏதாவது முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணுங்களேன். சரி, ஒன்று செய்யுங்க. ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆஃபீஸில் சிவகுமார்னு ஒருத்தர் இருப்பாரு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இவரை போய் எங்க பார்க்க சொல்லுங்க, நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்யூ சார். அந்த வேலை மட்டும் எனக்கு கொடுத்தா நான் யாரும் நிரூபிச்சு காட்டுவேன் சார். என் திறமையால கம்பெனியை எங்கேயும் உயரத்துக்கு கொண்டு போயிடுவேன் சார். நீங்க வேணா பாருங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்களே அசந்து போய் என்ன உங்க கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்குனாலும் ஆக்கிடுவீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு நான் தான் இந்த ரூட்டை சொல்லி ஆஃபீஸில் வேலைக்கு சேர சொன்னதாகவோ இல்லை கங்காவோட மாமானும் தயவு செய்து ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேண்டாம். சார், இவ்வளவுதானே சமாச்சாரம்? இது சாதாரண விஷயம் சார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்களோ கங்காவோ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே? இல்ல, அதெல்லாம் ஆஃபீஸ் லெவல்ல இருந்தா மட்டும் போதும். என்ன பாப்பா, பணத்தை திருப்பி கொடுத்துட்ட, இந்த வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க. சரியான நேரத்துல இந்த உதவி பண்ணிருக்கீங்க, நாங்க நிச்சயமா மறக்க மாட்டோம். அதனால நீங்க பரவாயில்ல. ராமச்சந்திரன், நீங்க மாறிட்டதா உமா சொன்னாங்க. அவங்க சொன்னா மட்டும் பத்தாது, அதை நீங்க வேலையில காட்டணும். ஏன்னா நாளைக்கு உங்களால ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனைனா அது எங்க எல்லாரையும் பாதிக்கும். இந்த ராமச்சந்திரன் நன்றி மறக்க மாட்டான் சார். போக போக பாருங்க. சரி சரி, நாங்க வரோங்க. வரேன்டா கண்ணு, எல்லா பழத்தையும் சாப்பிட்டுரு. வரேன் சார், வரேங்க.
நல்லவரா இருக்காரு மனோ. அப்படியா? ஆமா, ரொம்ப வசதியான ஆள் போல. அவர்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. அதே டைம்ல அவர் ரொம்ப வசதியா இருந்திருக்காரு, அப்படிதானே? ஆமாண்ணா, நாங்க கஷ்டப்பட்டப்ப அவர் கோடீஸ்வரரா இருந்தாரு. அவரை அனுசரிச்சு நடந்திருந்தா உங்க ஃபேமிலி அவ்வளவு சிரமப்பட வேண்டி இருந்திருக்காதுன்னு தோணுது. அப்படி இல்லண்ணா, சித்தப்பா எங்களை மதிக்கவே மாட்டாரு, ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாரு. அப்படியா? அதான் அவர் நம்மளை விருந்து கூப்பிட்டதே எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களை மனுஷங்களாவே மதிக்காத அவரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் ஏன் விழுந்து விழுந்து வழிறாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை உண்மையாவே பாசம் வந்திருக்கலாம்ல? கிடையாது, எல்லாம் வேஷம். நாங்க வறுமையில இருந்த போது கூட இறக்கமே இல்லாம எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை தனக்கு விற்க வச்சு அதை பறிச்சுக்கிட்டு அவரு, தெரியுமா? அப்படியா? எப்போ? அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தானே சொத்தை கொடுத்தீங்க? பணம் தானே கொடுத்தாரு. அதெல்லாம் பெரிய கதானு. அதானே, பணம் கொடுக்கலன்னா அவரை உங்க அக்கா தங்கச்சிங்க சும்மா விட்டுருவாங்களான்னு? மனோ, நான் பார்த்த வரைக்கும் சித்தப்பா ரொம்ப நல்ல மனுஷனா தான் தெரியுறாரு. அவர்கிட்ட நீங்க தான் சரியா நடந்துக்காம இருக்கீங்கன்னு தோணுது. ஓ, இப்படி வேறியா? நீங்க உங்க சித்தப்பா கிட்ட ஹெல்ப் வாங்கி படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்திருக்கலாம். இது பாரு அனு, நான் சரியா படிக்காதனால தான் மெக்கானிக் ஆனேன். அதனால தான் உன்னை பார்க்க முடிஞ்சது, உன்னை லவ் பண்ண முடிஞ்சது, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்படி பக்கத்துல உட்காந்து சவாரி பண்ண முடிஞ்சது. சோ இதுக்கெல்லாம் நீ சந்தோஷம் தான் படணும். அடேங்க அப்பா. அனு, எல்லாருக்கும் லவ் அமையிறது கிடையாது. அமைஞ்சாலும் நல்ல விதமா கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்றவங்க ரொம்ப கம்மி. நம்ம ஆர்த்தி எடுத்துக்க, அதுவும் லவ் மேரேஜ் தான், ஆனா சந்தோஷமா இருக்காங்களா? எப்ப பாரு சண்டை. இந்த விஷயத்துல நாம கொடுத்து வச்சவங்க தான் அனு. மனோ, ராஜேஷ்னா நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் விருந்து கூப்பிட்டு நாம போகல. அதுவே அவங்க சித்தப்பா கூப்பிட்டதும் எல்லாரும் நம்மள அமுச்சு வச்சுட்டாங்க. எனக்கு ராஜேஷ் நான் வீட்டுக்கு போகணும் போல தோணுது மனோ. அவ்வளவுதானே, போலாம். கொஞ்சம் இருங்க சார், ஃபோன் வருது. ஹலோ. மச்சான், நான் மனோ பேசுறேன். சொல்லுமா, நான் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் மச்சான். உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரலான்னு இருக்கோம். அப்படியா? வா வா, எப்போ வர? இப்பவே வரோம். ஆனா உங்க வீட்டுல வேணாம், உங்க அண்ணி ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது. அதனால ஏதாவது ஹோட்டல்ல வச்சுக்கலான்னு. தப்பா எடுத்துக்காதீங்க. யோ, உனக்கு மேட்ரே தெரியாதா? என்ன அண்ணன் நில இப்ப ஊர்லயே கிடையாது, நம்ம இப்ப வேற வீடு மாறிட்டோமே. அப்படியா? எங்க வீடு? முதல்ல இருந்தால அதுக்கு அப்படியே பின்னாடி வீடு. நீ வா, நான் நிக்கிறேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. சார், கொஞ்சம் தப்பா நினைக்காதீங்க, அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போனோம், வேற ஆட்டோ பிடிச்சிங்களா? என்னப்பா நீ பாயில இறக்கிட்டு போறேங்கிற? இல்லைண்ணா, வீட்டுக்கு விஐபி கெஸ்ட் வராங்க, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா, வேற ஆட்டோ பிடிச்சி போங்களா? அட என்னப்பா நீ. தேங்க்ஸ்ண்ணா. நிறைய கம்பெனில வேலை பார்த்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா மேடம், வேலை பார்த்த அனுபவத்தை விட வேலை தேடின அனுபவம் இருக்கே, அதான் மேடம் ஜாஸ்தி. சொல்லப்போனா வேலை பார்க்கறது ஈஸி, வேலை தேடுறது தான் கஷ்டம். இது நான் என் அனுபவத்தில் கத்துக்கிட்ட பாடம் மேடம். சில இடத்துல சூப்பர்வைசரா இருந்திருக்கீங்க, சில இடத்துல மேனேஜரா இருந்திருக்கீங்க, சில இடத்துல ஃபீல்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்கீங்க. ஒண்ணுக்கொன்னு சம்மந்தம் இல்லாம வேலை பார்த்திருக்கீங்க. எல்லா விதமான வேலைகளையும் கத்துக்கணுங்கிற லட்சிய வெறியோட பல வேலைகளை பார்த்து எந்த வேலையும் நிரந்தரம் இல்லாம போச்சு மேடம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், நான் வீடு கட்டுறத வேடிக்கை கூட பார்த்தது கிடையாது.
ஆனால் ஸ்டோர் கீப்பராக இருந்திருக்கேன். ஓ நான் ஒரு குண்டூசி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு குண்டூசி கூட என் சர்வீஸில் மிஸ் ஆனது கிடையாது மேடம். அவ்வளோ தூரம் கவனமாக இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட நான் செங்கல்லையும் கான்கிரீட் கம்பியையும் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்குவேன் மேடம். என் கண்ணில் இருந்து எதுவும் மிஸ் ஆகாது. நான் திருடவும் மாட்டேன், திருட்டு போக விடவும் மாட்டேன் மேடம். ஓகே. சம்பளத்தை பத்தி நீங்க எதுவும் மென்ஷன் பண்ணலையே. எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? என் எதிர்பார்ப்போட லெவலே வேற மேடம். எந்த முதலாளியாலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. என் வேலையை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுங்க. மற்றபடி இப்போதைக்கு அடிப்படை சம்பளம் என்னவோ அதை கொடுத்தா போதும். மேடம், என் சூழ்நிலை ரொம்ப கொடுமையானது. அப்படி என்ன சூழ்நிலை? நான் ஒரு அனாதை மேடம். அப்பா அம்மா கிடையாது. ஆனா என் மாமனார் ஃபேமிலியை நான் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கு. மாமனார் ஃபேமிலியா? ஆமா மேடம். நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு ஊமை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு 2 தங்கச்சி, ஒரு அண்ணன், ஒரு அம்மா, ஒரு அப்பா. அந்த அப்பா வைதீகமானவர். தீர்த்தம்னா அவருக்கு உயிர். அதான் தண்ணி முடா குடிகாரர் மேடம். அப்புறம் அவளோட அண்ணன் ரேஸு, சீட்டு, ரோட்ல பணம் வச்சு கேரம் போர்டு ஆடுறது. அவன் ஒரு உதவாக்கிற மேடம். அப்புறம் அவளோட தங்கச்சி காலேஜில் படிக்கிறான். அவளை கலெக்டர் ஆக்கணும்னு நான் சபதம் போட்டிருக்கேன். அவளுக்கு என் மேல ரொம்ப மரியாதை மேடம். இன்னொருத்தி இருக்கா மேடம், என் பொண்டாட்டிக்கு நேரம் இளையவ. அவதான் வீட்டில் பெரிய பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் புரட்சியா வில்லங்கமா பேசுவான். கொஞ்சம் மென்டல் மேடம். யாரையாவது அடிச்சிருவான், சமயத்தில் கடிச்சு வச்சிருவான். அப்பப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற மாதிரி சூழ்நிலை. ஒரு விலங்கு பண்ணைய வச்சு பராமரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இத்தனையும் தாங்கிக்கிட்டு நான் வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா மேடம்? என் மனைவிதான் மேடம். அவ என் பேச்சு, என் உயிர் மூச்சு எல்லாமே மேடம். இதுக்கு மேல கேட்டீங்கன்னா நான் அழுதுருவேன் மேடம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு வேலை தரேன். ஆனா மிஸ்டர் ராமச்சந்திரன், வீட்ல 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அது வேலையை பாதிக்க கூடாது. ஓகே? ஓகே மேடம். மெட்டீரியல் கீப்பிங் மட்டும் இல்ல, டெலிவரி கொடுக்கும்போது செக் பண்ணி எவ்வளவு லோட் ஆயிருக்குன்னு நோட் பண்ணி சிஸ்டம்ல ஏத்தணும். ஓகே மேடம். அப்புறம் எல்லா சைட்டுக்கும் அவங்க கேட்குற மெட்டீரியல்ஸை உடனடியாக அனுப்பி வைக்கணும். எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். சரக்கு வரும்போது கண்டிப்பா நீங்க சைட்ல இருக்கணும். இது பாருங்க, லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் உங்களை நம்பிதான் இருக்கு. அதெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிரும் மேடம். என்னது? அது நல்லா வேலை பார்ப்பேன்னு சொல்றேன் மேடம். ஓகே. கிருஷ்ணன் சார். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உள்ள வாங்க. அபிமா. வாங்க சார். என்னம்மா? சார், இவர் பேரு ராமச்சந்திரன். இப்பதான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இவரை கூட்டிட்டு போய் மணிமேகலை கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. பெரும்பாலும் உங்களுக்கு ஆஃபீஸ்ல தான் ஒர்க் இருக்கும். மெட்டீரியல்ஸ் டெலிவரி பண்ணும்போது தான் நீங்க சைட்ல இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மணிமேகலை கொடுப்பாங்க. ம், இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க மேடம். யூ வெல்கம். வாங்க. வாங்க வாங்க. மணிமேகலை, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். இவர் புதுசா நம்ம ஆபீஸ்ல சேர்ந்து இருக்கிறாரு. பேரு ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் சார், ஒரு ராமச்சந்திரன் தான் சார். ஒத்தையில் இருக்குங்களே, ரெட்டையில் இருக்கலாமேன்னு சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? சரி சார், கூடவே நான் ஸ்டோர் கீப்பருங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அதான் உங்க வாயால சொல்லிட்டீங்கல்ல, அதை 2வது வரை சொல்லணுமோ? ஆமாம்மா, அது சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் சொல்லி கொடுங்க. தெரியாது பாவம். ஓகே சார். கேட்டு தெரிஞ்சுக்க. அம்மா, நீ போய் அப்படி உட்காரு. சுறுசுறுப்பு இல்லாம இருக்கே. சார், வேலை சம்பந்தமா நீங்க எது வேணா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கே. என்ன டவுட்னாலும் தாராளமா கேளுங்க சார். உள்ள இருக்காங்களே முதலாளி அம்மா, அபி, அவங்க டைவர்ஸ் செய்யாம. என்ன புரியலையா?
விவாகரத்து ஆனவங்களாமே. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் அவங்க புருஷன் இங்க தான் வேலை செய்யறாருமே, அது எப்படி? சார் உங்ககிட்ட வேலையை பத்தின டவுட் தான் கேட்க சொன்னேன். நீங்க என்னன்னா வேலையை பத்தி எனக்கு ஆனா அவனா கூட தெரியாது. ஸோ எனக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது மாதிரி டவுட்டோட அலைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையில இருக்க மாட்டீங்க. பரவாயில்லையா? டவுட் கேட்கிறாராம், டவுட். இதுவும் ஒரு மாதிரி தான், ரொம்ப செலுத்துக்கிட்டு போகுது. இது வீட்டுக்கு போய் இது புருஷன்கிட்ட கேட்டா தான் இதோட லட்சணம் தெரியும். சார், வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப டிப்ரெஷனான நிலைமைக்கு போயிட்டாங்க. நாம வேற இடத்துல சம்பந்தம் பண்ண முடியாது, கௌரவ பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அவங்க சொல்றதும் உண்மைதான். இனிமே நீங்க தான். பாஸ்கர், நான் அப்ப சொன்னதும் அதுதான், இப்ப சொல்றதும் அதுதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா பாஸ்கர், உங்க தங்கச்சி வித்யாவை என் பையனுக்கு நிச்சயம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி நடக்கலையே. உங்க மேல தப்பு சொல்லல, சூழ்நிலை உங்க ஸ்டேட்டஸ் இறங்கி போச்சு. எங்க பிசினஸும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நிறைய அடி விழுந்துருச்சு, பிசினஸையே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏதோ மேனேஜ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை கூட என்னால் திருப்பி தர முடியல. மேற்கொண்டு உங்ககிட்ட 15 லட்ச ரூபா கேட்டேன். என் நிலைமை ரொம்ப மோசம் சார். இருக்கலாம், உங்களாலையும் தர முடியல. நம்ம 2 பேர் நிலைமையும் ஒண்ணுதான். சிக்கலோ சிக்கல். அட, என் பையனாவது அமெரிக்கால இருந்து ஏதாவது டாலர் அனுப்புவான்னு பார்த்தா அவனும் பிரச்சனைன்னு ஊர் வந்து சேர்ந்துட்டான். அங்க என்ன சார் பிரச்சனை? ஒரு சைனாக்காரன் கம்பெனில வேலை பார்த்தான், அங்க ஏதோ பிரச்சனைன்னு வந்துட்டான். பாஸ்கர், நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க. ஒரு உதவியா தான் கேட்கிறேன். என் பையன் இந்தியாவிலே ஒரு பிசினஸ் வச்சுட்டு உட்காந்துருவான். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பெருசா எதுவும் செலவு பண்ண வேண்டாம். சிம்பிளா ஒரு மண்டபத்தில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சார், நான் பாஸ்கர், இது தற்காலிக சூழ்நிலை தான். எங்க ப்ராப்பர்ட்டி நிறைய கோர்ட்டு கேஸ்ன்னு முடங்கி கிடக்குது. நிச்சயம் நாங்க ஒரு நாள் பழைய நிலைவுக்கு வந்துருவோம். அப்புறம் நானே உங்களுக்கு உதவி செய்வேன். இது தவிர வேற வழியே இல்லை பாஸ்கர். நான் பிராக்டிக்கலா எது முடியுமோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாஸ்கர். நான் சொல்றது தான் சரியா வரும். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. என்ன சார் சொல்றதுக்கு இருக்கு? 5 லட்சம் கேக்குறீங்க, அது ஒன்றும் சின்ன தொகை இல்லையே. 5 லட்சத்துக்கு நான் எங்க சார் போவேன்? நான் சொல்றது தப்பா எடுத்துக்க கூடாது. டைவர்ஸ் ஆயிட்டா கூட உங்க பழைய ஒய்ஃப் அபியோட கம்பெனில தானே வேலை பார்க்குறீங்க. சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டா கூட கமிஷன் பார்க்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? உதாரணத்துக்கு இப்போ நீங்களே ஒரு 10 கிரவுண்ட் பேசி முடிக்கிறீங்கன்னு வைங்க. பார்ட்டி கிட்ட அதுக்கான கமிஷன் கேட்கலாம் இல்லையா? நான் பிராக்டிக்கலா பேசுறேன் பாஸ்கர். வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோம், அது ஒரு ட்ராக். இது போல சைடில் வேலையை நகர்த்தி விட்டு நம்ம ஆதாயம் பார்க்கறது பிழைக்கிற வழி. நாமும் கொஞ்சம் முன்னேறணும் இல்லையா? நல்ல இடத்துல இருக்கிறீங்க, அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. சார், எடுத்து சொல்லுங்க சார். பாஸ்கர், டைம் எடுத்துக்கோங்க, ஆனா பாசிட்டிவான பதில சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நினைச்சா பண்ணலாம்.